பாரதியின் எள்ளுப்பேரன் நிரஞ்சன் பாரதியின் குரலில் எப்படி பிறந்தாள் புதுமை பெண் தொடர் ஜனவரி 26 முதல் கல்கி ஆன்லைன் யூடியூப் சேனலில் வியாழந்தோறும். தமிழகத்தில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் விஜய் மக்கள் இயக்கம் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை குடியரசு தின விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு எழுந்து நிற்காததால் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் மீது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆன்லைன் மூலம் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு புகார் அளித்துள்ளார். தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு எழுந்து நிற்பது நாம் செலுத்தும் தனிப்பட்ட மரியாதை மட்டுமே என்ற நீதிமன்றத்தின் கருத்தை சுட்டிக்காட்டி ரிசர்வ் வங்கி ஊழியர் ஒருவர் கூறியதை மறுத்த அரசு தரப்பினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தமிழ்த்தாய் வாழ்த்திற்கு அதிகாரிகள் எழுந்து நிற்காதது தொடர்பாக நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனை சந்தித்து ரிசர்வ் வங்கி சார்பில் வங்கியின் மண்டல இயக்குநர் SMN சுவாமி வருத்தம் தெரிவித்தார். தமிழகத்தில் மாவட்டங்களை மறுசீரமைப்பு செய்து புதிய மாவட்டங்களை உருவாக்க வேண்டும் என்றும் அதில் இன்னமும் தாமதம் செய்யக்கூடாது என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படுவதுடன் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டின் மாவட்ட மறுசீரமைப்பு நடவடிக்கை மனநிறைவு அளிக்கும் வகையில் இல்லை என்று கூறினார். புதுச்சேரியிலும் தெலுங்கானாவிலும் கொடியேற்றியதை அரசியலாக்க வேண்டாம் என்றும் அதற்கான அவசியமும் இல்லை என்றும் 2 மாநில மக்களை மதிக்கும் வகையில் கொடியை ஏற்றியதாகவும் தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். முன்னதாக புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருந்தாலும் நிர்வாகத்தை துணைநிலை ஆளுநர் தன்னிச்சையாக செய்து வருவதாகவும் கூறி 2 மாநிலத்தில் கொடியை ஏற்றுவதற்கு புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை குடியரசு தின விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு ரிசர்வ் வங்கி ஊழியர்கள் எழுந்து நிற்காததை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மன்னிப்பு கேட்காவிட்டால் வங்கி இழுத்து மூடப்படும் என்று அக்கட்சித் தலைவர் வேல்முருகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடலூர் வண்டிக்குப்பம் பகுதியில் இலங்கை அகதிகளுக்காக கட்டப்பட்ட தற்பொழுது பயன்பாட்டில் இல்லாத அரசு கட்டிடம் இடிந்து விழுந்ததில் கட்டிடத்திற்கு அருகில் அமர்ந்திருந்த 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் இடிபாடுகளில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நீட் விலக்கு மசோதாவிற்கு ஆளுநர் விரைவில் ஒப்புதல் அளித்து மத்திய அரசின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு ஆளுநர் துணை நிற்பார் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது போல் குடும்பத்திலும் பெண்களுக்கு அனைத்திலும் சரிபாதி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் இன்பம் துன்பம் எதுவாக இருந்தாலும் அனைத்திலும் சமமாக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வாட்டிகனில் பிரார்த்தனை கூட்டத்தின் போது தன்பாலின ஈர்ப்புள்ளவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர் கண்டனம் தெரிவிக்கக்கூடாது என்றும் பாலுணர்வு தேர்வில் மாறுபடும் குழந்தைகளுடன் பெற்றோர் ஒருங்கிணைவே முயற்சிக்க வேண்டும் என்றும் மாறாக தன்பாலின ஈர்ப்பு கொண்டவர்களை பெற்றோர்கள் எதிர்க்கக்கூடாது என்றும் போப்பாண்டவர் வலியுறுத்தியுள்ளார்.